அடுத்ததாக குரூப் கேப்டன் திரு வினோத் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். இந்தியாவுடைய இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட தக்க பதிலடியா எடுத்துக்கலாமா? அதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது வார் கிடையாது, இது போர் கிடையாது. இத போர் பார்க்கவும் கூடாது. ஏன்னா இது ஒரு சர்ஜிக்கலா நம்ம வெறும் அவங்களுடைய டெரரிஸ்ட் கேம்ப், ஒரு டெரரிஸ்ட் கேம்ப் மட்டும்தான் அடிச்சிருக்கோம். இது வரைக்கும் அவங்களுடைய ஆர்மியோ இல்ல சிவிலியன் டார்கெட்டோ அதுல நம்ம அடிக்கல. இன்னும் முசஃபராபாத்ல 2 டார்கெட், முரீத்கேன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க ஒரு டார்கெட், பாபல்பூர்னு ஒரு இடம் இருக்கு, அங்க ஒரு டார்கெட். அதுவும் எல்லாமே டெரரிஸ்ட் கேம்ப் தான். சியால்கோட்ல ஒரு டெரரிஸ்ட் கேம்ப், சம்க்ரூல ஒரு டெரரிஸ்ட் கேம்ப், கூர்பூர்ல ஒரு டெரரிஸ்ட் கேம்ப், கோட்லில ஒரு டெரரிஸ்ட் கேம்ப் அண்ட் பிம்பர். முசஃபராபாத், முரீத்கே, பாபல்பூர், சியால்கோட், சம்க்ரூ, குல்பூர், கோட்லி, பிம்பர், இந்த டெரரிஸ்ட் கேம்ப்ல நம்ம அடிச்சிருக்கோம். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தற்போது அதனுடைய ராணுவ முக்கிய நிர்வாகி ஒருத்தர் பதில் ஆற்றிருக்காரு. இதற்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப எல்லையில எது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் எது மாதிரியான ஒரு டென்ஷன் இருக்கும்? இன்னொன்னு என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா, இது வெறும் ஒரு டெரரிஸ்ட் கேம்ப் அட்டாக் மட்டும்தான். ஆனால் அவங்க நம்மளுடைய ராணுவத்தை அட்டாக் பண்ணாதான் இது ஒரு வார் இல்ல போர் ஆகி மாறும்னு என்னுடைய அபிப்பிராயம். இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு சூசகமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஹோப் இட் எண்ட்ஸ் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முடிவுக்கு வராது அல்லது முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்பிக்கையில சொல்லியிருக்காரா, இல்ல அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு இது காரணமா அமையும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாரு அவரு? அமெரிக்காவுடைய கன்சர்ன் ரொம்ப கரெக்ட் தான். நான் இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு அமெரிக்கால தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ட்ரம்ப் பேசுறதை கேட்டு இருக்கேன். அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க, அது ஒரு நேச்சுரல் தான். அவங்களுக்கும் வார் வேணான்னு தான் இருக்கு இந்த ஏரியால. ஆனால் நம்மளுடைய 26-27 பேர் நம்ம கொண்டார்கள். அதற்கு நம்மளுக்கு டெரரிஸ்ட் கேம்பை டிஸ்மேண்டில் பண்ணி தான் ஆகணும். இப்ப இண்டிகோ விமான நிறுவனம் சார்பாக ஒரு செக்யூரிட்டி அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. ஜம்மு, ஸ்ரீநகர், அமிர்த்சர், சண்டிகர் போன்ற இடங்கள்ல விமான சேவை தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? ரத்து செய்து இது ஒரு ப்ரிகாஷனரி மெஷர். அதாவது அங்க சிவிலியன் ஏரோப்ளைன் போச்சுன்னா, அங்க சிவிலியன் ஏரோப்ளைன் மேல இவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா நிறைய சிவிலியன் ஒரு ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு உண்டு. அதனால இத இது பண்ணி வச்சிருக்காங்க, தற்பொழுது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த காலை ஆனதுக்கு அப்புறம் இல்ல மத்தியானம் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகணும்னு என்னுடைய அபிப்பிராயம். திரு வினோத், இப்ப இந்த தாக்குதல், துல்லிய தாக்குதல்ல ரொம்ப துல்லியமான தாக்கக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கிறதா இந்திய ராணுவம் சொல்றாங்க. பொதுமக்களுக்கும் டிஃபென்ஸ் உடைய இருக்கக்கூடிய பகுதிகளையும் தவிர்த்து நீங்க குறிப்பிட்ட மாதிரி தீவிரவாதிகள் வசிக்கக்கூடிய பகுதிகளை நோக்கிதான் இந்த மாதிரியான ஆயுதங்கள் அனுப்பப்பட்டிருக்கு. எது போன்ற ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட? அந்த மாதிரி நிறைய ஆயுதங்கள் இருக்கு. பிரம்மோஸ், ஏர் டு கிரவுண்ட் பிரம்மோஸ் இருக்கு. ரஃபால்ல இருந்து கொண்டு போன நிறைய அக்யூரேட்டா யூஸ் பண்ற வெப்பன்கள் இருக்கு. ஸ்பைஸ் 2000, இந்த மாதிரி நிறைய வெப்பன்கள் இருக்கு. அது ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர் அக்யூரேசியில போய் அக்யூரேட்டா போய் அடிக்கும். அதனாலதான் நம்ம அது ரொம்ப அதிகமான எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணல, ரொம்ப அக்யூரேட்டா எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்றீங்க. ஒரு டாக்டருடைய கத்தி மாதிரி. இது ஒரு ரவுடியுடைய கத்தி கிடையாது, ஒரு டாக்டருடைய கத்தி மாதிரி அக்யூரேட்டா கேன்சர் எடுக்கிறோமே அந்த மாதிரி எடுத்துருக்கோம். இப்ப இந்த மாதிரியான மிசைல்ஸ் அப்படின்றது தேர்வு அப்படின்றது எதன் அடிப்படையில் நடக்கும்? இது இந்தியாவுடைய பதிலடியை இந்த உலக நாடுகள் எப்படி எடுத்துக்கும் சார்? இந்த பதிலடியுடைய எஃபெக்ட் ஒரு 2-3 மாசம் 2-3 வருடங்கள் மினிமம் இருக்க வாய்ப்பு உண்டுங்க. ஏன்னா நிறைய டெரரிஸ்ட் கேம்ப்ஸ், நிறைய டெரரிஸ்ட் ஹெட் குவார்டர்ஸ் அடிச்சிருக்கோம். இவங்க திரும்பவும் வளர்ந்து கொண்டு வர்றதுக்கு 2-3 வருடங்கள் மினிமம் ஆகும். இங்க இந்த வார் இங்க நின்றுடுத்துனா 2-3 வருடங்களுக்கு நம்மளுக்கு பீஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க நிறைய டிப்ளமேட்டிக் டெவலப்மெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. பாகிஸ்தானுடைய பிரதமர், அங்க ஒரு பொலிட்டிக்கல் அன்ரெஸ்ட் இருக்கு, அங்க எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில இந்தியாவுடைய பதிலடிக்கு பாகிஸ்தான் பதிலடி தடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா, இல்ல நேற்று முன்தினம் நடைபெற்ற மாதிரி ஏவுகணை சோதனை நடத்தி நாங்கள் தயார் அப்படின்றத மறைமுகமா உணர்த்தி இருக்காங்களா அவங்க? ரொம்ப நல்ல கேள்விங்க. அவங்களுடைய எக்கனாமி
இவ்வளோ அதிகமா நல்லா இல்லைன்னு தான் எனக்கு என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா அவங்க வந்து வார் செய்ய முடியாது உங்களால. இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் தெம் டு ஃபைட் தி வார். இப்ப பாகிஸ்தான் போர் புரிய முடியாது, இந்தியா தன்னுடைய பதிலடி தாக்குதலை நடத்திவிட்டது. இனி இந்த 6 தீவிரவாதிகள் அப்படின்றவங்க எப்படி டார்கெட் செய்யப்படுவார்கள்? இந்த 6 தீவிரவாதிகள் அங்க போயிருக்க கூடும் அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குமா? இல்ல, இதுல வந்து 2 விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். ஒன்னாவது, இந்த பஹல்காம்ல பண்ண அட்டாக் வந்து டைரக்ட்லி ஸ்பான்சர்ட் பை பாகிஸ்தான். அதுல ஒரு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் போர்சஸ் உடைய ஒரு ராணுவ வீரரும் இருந்திருக்கார். அது ஒன்னாவது. 2வது என்னன்னா, வெறும் ஆம்பளைங்களை மட்டும்தான் கொண்டிருக்காங்க. அதுவும் மதம் பார்த்து தான் கொண்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நீங்க வந்து ஒன்னா வச்சு பாத்தீங்கன்னா இதுல வந்து வெறும் ஒன்லி பாகிஸ்தானுடைய ஹேண்ட் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஒன்னாவது. 2வது என்னன்னா, நம்ம கிட்ட நிறைய உங்களை பத்தி இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ் வச்சுதான் நம்ம அக்யூரேட்டா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம். பாகிஸ்தான்ல என்னென்ன நடக்குதோ அதோடைய சின்ன சின்ன இன்டெலிஜென்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்யூரேட் இன்ஃபர்மேஷன், டைம்லி இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணி இவங்களை முடிச்சிருக்கோம். இப்ப ஹஃபீஸ் சையத், மசூத், இது மாதிரி இந்த தாக்குதல் தொடர்புடையவர்கள் அந்த இடத்துல இருந்ததா சில இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதனால தான் அந்த இடத்தை தேர்வு செய்த தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே நவ். அது 1-2 வாரங்களுக்கு அப்புறம் இல்ல ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு புரிய வாய்ப்பு உண்டு. இப்ப தெற்காசியாவில் பர்மா போன்ற நாடுகள்ல ஒரு சிவில் அன்ரெஸ்ட் இருந்தாலும் கூட இந்த போர் பதற்றம் அப்படின்றது எந்த மாதிரியான தாக்கத்தை இந்திய அளவில் ஏற்படுத்தும்? இந்த ரீஜியன்ல எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? இது போர் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா திஸ் இஸ் நாட் வார். இது வந்து சர்ஜிக்கலா நம்ம வந்து எப்படி ஒரு சின்ன ஒரு கேன்சரை கட் பண்ணி போடுறோமோ அந்த மாதிரி சர்ஜிக்கலா நம்ம வந்து இந்த இடங்களில் உள்ள டெரரிஸ்ட நம்ம கொண்டிருக்கோம். இது போரா மாறுவதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு நம்ம பாகிஸ்தானுடைய சூழ்நிலையை எடுத்துக்கிட்டாலும் கூட அதிகமான வாய்ப்பு உண்டு. ஏன்னா நம்ம அடிச்சிருக்க இடம் இவ்வளவு அதிகமான இடங்கள் அடிச்சிருக்கோம், ஒரே அடி அடிச்சிருக்கோம். இது போராக மாற வாய்ப்பு நான் ஒரு 60-70% கொடுப்பேன். அது இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் இல்ல காலை வரை நம்ம வெயிட் பண்ணி இல்ல நாளைக்கு நம்மளுக்கு அக்யூரேட்டா தெரிய வாய்ப்பு உண்டுங்க. இங்க விமானப்படையில பணிபுரியக்கூடிய நபர் லாஸ்ட் டைம் கடந்த முறை வான்வெளியான தாக்குதலுக்கும் இந்த முறை தரைப்படை வான்வெளி 2 பேர் இணைந்து மேற்கொண்ட தாக்குதலுக்கும் என்ன வித்தியாசம் சார்? திரு வினோத், ஆபரேஷன் சிந்தூர் என்ற தலைப்பில் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது இந்தியா. இந்த தாக்குதல் 9 நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் தீவிரவாதிகள் வசிக்கக்கூடிய நிலைகளை குறிவைத்து துல்லிய தாக்குதல் நடத்தி இருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும், உரிய நேரத்தில் கொடுக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறிய நிலையில் தற்போது 9 இடங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய 9 ராணுவ நிலைகளை தவிர்த்து தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் 12 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் சிதிலமடைந்த வீடுகள் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கலோனல் பிரின்ஸ் தற்போது நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். இந்தியாவுடைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பற்றி உங்களுடைய கருத்து